வணக்கம், வெல்கம் டு Panasonic குக்கிங். நம்ம இப்போ வந்து மைக்ரோவேவ்ல வந்து எப்படி சமோசா பண்றதுன்னு பார்க்கலாம். சமோசாவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள் வச்சிருக்கிறேன். அதுனா 2 கப் ஆஃப் மைதா வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா டால்டாவை லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி வச்சிருக்கிறேன். இதை நம்ம வந்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 கப்ஸ் ஆஃப் மைதா போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஸோ இது கூட கொஞ்சமா டால்டா ஆட் பண்ணிக்கிறேன். அதை பிசைஞ்சிக்கிட்டே தண்ணி போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இந்த மாவை வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா சமோசாக்கு எப்படி சப்பாத்தி மாதிரி பண்ணி சமோசா பேஸ் பண்ணணுன்றத பார்க்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறோம் 1/2 hour. ஸோ அதை ஊறுறதுக்குள்ள நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ள மசாலா வந்து டிப் பண்ணுறதுக்கு. ஸோ உருளைக்கிழங்கு வந்து நம்ம இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக இந்த மாதிரி கிரி வச்சிடணும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். டேரெக்டாக மைக்ரோவேவ் ஆப்ஷனில் டர்ன் டேபிளில் இது மேலே வச்சுக்கோங்க. மைக்ரோவேவ் ஆப்ஷன் 5 minutes கொடுக்குறேன். 5 minutes கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். உருளைக்கிழங்கு வேகலாம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது மைக்ரோவேவில். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கூட ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணிட்டு ஸ்டர் பண்ணி மைக்ரோவேவ் ஆப்ஷன்ல 3 minutes கொடுக்குறேன். ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் கூட நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது கூட ஆட் பண்ணுற மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன், சில்லி பவுடர் வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள் வச்சுருக்கிறேன், சாட் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு வச்சுருக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. 5 minutesலேயே உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ நான் அதை எடுத்து தண்ணியில் வந்து போடுறேன். தண்ணியில் போட்டு நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம். அது உரிக்கிறதுக்குள்ள நம்ம இதில் வந்து ஆனியனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் தேவையான அளவு, மஞ்சத்தூளும் தேவையான அளவு, கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சாட் பவுடர், தேவையான அளவு உப்பு. மிக்ஸ் பண்ணி இது கூட நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி ஆட் பண்ணி மைக்ரோவேவ் ஆப்ஷனில் வைக்கணும். ஸோ இது கூட நான் கொஞ்சம் பட்டாணி போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு, வெந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நம்ம மைக்ரோவேவில் 5 minutesல. ஸோ அந்த உருளைக்கிழங்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆட் பண்ணி மைக்ரோவேவ் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு 3 minutes வைக்கிறேன்.
எதுக்குன்னா மசாலா அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்காக வைக்கிறேன். லைட்டாக குக் பண்ணால் போதும். நம்ம சமோசாவோட பேஸில் வைக்கும் போது உள்ளே வந்து குக் ஆகிடும். நல்லா இருக்கு. ஸோ மைக்ரோவேவ் ஆப்ஷனில் ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ வெளியில் எடுத்து சமோசா ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெக்ஷன் வந்து ப்ரீ ஹீட் கொடுக்கலாம். நம்ம இப்போ ப்ரீ ஹீட் கொடுத்துடலாம் மிஷின் அதுக்குள்ள. ஸோ கன்வெக்ஷன் ஆப்ஷன்ல 220 டிகிரி செலக்ட் பண்ணிட்டு 230 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கலாம். மிஷின் வந்து ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கும். ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம சமோசாவை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சமோசா ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதை கட் பண்ணி இந்த மாதிரி முக்கோணமாக நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கோனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வாட்டரை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா டிப்பிங்களும் எல்லா சமோசாவோட இதுலேயும் பண்ணிவிட்டு நம்ம கன்வெக்ஷன் மோடில் வச்சுக்கலாம். லைட்டாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஆயில் எதுலேயும் யூஸ் பண்ணலை, லைட்டாக ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு கன்வெக்ஷன் மோடில் 15 மினிட்ஸ் கொடுக்கலாம். ஆயிடுச்சு. ஸோ இதில் இந்த ட்ரே வச்சு மேலே வச்சுக்கலாம். ஆல்ரெடி 230 டிகிரி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே நம்ம டைரெக்டாக 15 மினிட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சமோசா வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு. சமோசா ரெடி ஆயிடுச்சு. சமோசா நம்ம பசங்களுக்கு சாஸ் வச்சு நம்மளே வீட்டில் வந்து சர்வ் பண்ணலாம்.